நானே ஒரு சில நேரம் நம்ம பேசுறதை போயிட்டு நான் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவேன். அதெல்லாம் அந்த பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவேன். என்னைக்காவது ஒரு நாள் நேரம் கிடைக்கும்போது போட்டு கேட்பேன். அவ்வளோ அபூர்வமாக இருக்கும். இதெல்லாமா நம்ம பேசுவோம், இப்படி இல்லாமல் வார்த்தைகள் வந்து எப்படி வந்து, ஏன்னா படிச்சுட்டு போனால் கன்ஃபார்மாக சொல்லலாம், இப்படிதான் பேசியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்படி படிச்சுட்டு போய் பேசுறது கிடையாது. வார்த்தைகளுக்கு அர்த்தம் மட்டும் பார்த்துட்டு போய் பேசும் பொழுது அங்கே வேற ஒரு பொருள் கொடுக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கும் பொழுது அதை திரும்ப நம்ம காதால் அதை நம்ம போட்டு கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு பரவாயில்லையே, இப்படிலாம் சாமி அங்கே சொல்றாரா அப்படின்ற மாதிரி. என்னால் முதல்ல ஐயா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி திருவுத்தர கோச மங்கைன்னா என்னன்னு அந்த அம்மாட்ட கேட்டேன். அந்த அம்மா தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்த வாட்டி கேட்டால் நீங்கள் சொல்லணும், அதுக்காக நான் சொல்றேன். திரு உத்தரகோச மங்கை அப்படின்னா உத்தரம் அப்படின்னா உபதேசம், உத்தரம் அப்படின்னா உபதேசம், கோஷம் அப்படின்னா ரகசியம், மங்கை அப்படின்னா அம்பாள். உமையம்மைக்கு அம்பாள், அம்பாளுக்கு சுவாமி. ஆகம ரகசியங்கள், ஆகம உபதேசங்கள். ஆகமம்னா ரொம்ப இதுவாலாம் போயிடாதீங்க, அவ்வளோ பெருசா இருக்குமோ ஆகமம்னா. மாணிக்கவாசக பெருமான் வந்து திருப்பெருந்துறை கோயில அழகா கட்டி விட்டாரு. கட்டி விட்டாருன்னு விரதாத ஆரம்பிச்சது, கட்டினது இல்லை. ஆனா அந்த ஆன்மாவனுடைய உணர்வு என்ன தெரியுங்களா, இந்த இறைவனை வணங்குவதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது. கொடிமரம் கிடையாது, நந்தி பகவான் கிடையாது, நவகிரகங்கள் கிடையாது, சாமிக்கு உருவம் கிடையாது. அது மாதிரி ஆகம விதிகள்ல இருந்து அப்பாற்பட்ட கோயில் தான் திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறைன்ற வார்த்தை வாயில வரத்துக்கு பல கோடி ஜென்மம் புண்ணியம் செஞ்சிருக்கணும், இல்லைன்னா திருப்பெருந்துறைன்ற வார்த்தை வாயில வராது. திருப்பெருந்துறை மாதிரி ஒரு ஆலயம் கிடையவே கிடையாது. திருப்பெருந்துறைக்குள்ள போறது, அந்த அந்த ஆலயத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறது அவ்வளவு விசேஷமான விஷயம். திருப்பெருந்துறைனா என்னன்னு தெரிஞ்சு அந்த ஆலயத்துக்குள்ள கால் எடுத்து வச்சீங்கன்னா திருவாசகம் அப்படி பிடிச்சுக்கோ. எல்லாரும் திருப்பெருந்துறையில இருக்காங்களே ஐயா, அத்தனை பேருக்குமே அது கிடைக்கிறதுனா கிடையாது. திருப்பெருந்துறையில் இருக்கவனுக்கே திருப்பெருந்துறைனா என்னன்னு தெரியாது. ஆனா இறைவன் மணிவாசக பெருமானை காத்திருந்து ஆட்கொண்ட இடம்னா எப்படி ஸ்வீட் ஸ்டாலுக்கு போனா அந்த ஸ்வீட் நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்கு கொடுங்க போட்டியா, இங்க கொடுங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படி இந்த உலக உயிர்கள் எல்லாம் இறைவன் நம்ம இங்க விதைச்சி அங்க அறுவடை செய்யறான்றத புரிய வைக்கணுன்றதுக்கு தான் மாணிக்கவாசக பெருமானை அங்க அறுவடை செய்தான் சிவபெருமான். எல்லா உயிர்களும் இறக்குமதி ஏற்றுமதி ஆகிற இடம் திருப்பெருந்துறை. நல்லா புரிஞ்சுக்கீங்க, ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஆகிற இடம் திருப்பெருந்துறை. உத்தரகோச மங்கையில அம்பாளுக்கு பெருமான் என்ன சொல்றாரா, ஆகம ரகசியங்கள். ஆகம ரகசியங்கள்னா இறைவனை எப்படி வழிபடலாம், எப்படிலாம் வழிபடலாம், இதெல்லாம் இறைவனோட வழிபாடு அப்படின்றத அந்த அம்மாவுக்கு புரிய வச்சதாக அந்த ஆலயத்துல அந்த நிகழ்வு ஆலயத்துல நடந்ததாக. ஏன்னா அந்த அம்மா வந்து மேல கைலாயத்துல இந்த உபதேசம் பண்றாரு சாமி. இந்த உபதேசம் பண்ணும் பொழுது அம்மாவுடைய கவனம் வந்து ஏதோ சிதறதுனால அவர் கோவப்பட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மாவை கீழே போய் பூலோகத்துல பிறந்து நீ அங்க திரும்ப நான் வருவேன், ஒரு மீனவ உருவத்துல வருவேன், மீனவனா வரும் பொழுது நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் என் கூட நீ வந்து சேரலாம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவை சபிச்சு அனுப்புனதா ஒரு வரலாறுலாம் நான் ரொம்ப ஒட்ட மாட்டேன். எல்லாத்துலையும் தத்துவம் இருக்கு, வரலாறு வேற தத்துவம் வேற. இந்த வரலாறு மாணிக்கவாசக பெருமானும் அந்த நிகழ்வின் போது சபிக்கப்பட்டதாக வரலாறு. அவரும் என்ன பண்றாரு, அவரை கவனிக்க சொன்ன அவர் தான் நந்தி பகவான். ஏதோ முன் பிறவில அவர் நந்தி பகவான். அவரை கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி தொந்தரவு வராம பாத்துக்கீங்கன்னா அவரும் கவனம் செலுத்தினதாக வரலாறு. என்ன பண்ணிடுறாங்க, ஓலைச்சுவடிகள் எல்லாம் பெருமான் கோபத்துல சிதற ஓலைச்சுவடிகள் கடல்ல விழுந்ததாகவும், அந்த கடல்ல மாணிக்கவாசக பெருமான் மீனாக பிறந்து எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்ததாகவும்,
அந்த நாட்டு மன்னன் அந்த மீனை அடக்குபவர்களுக்கு தன் மகளை திருமணம் செய்து தருவதாகவும் கதை வருது. அதுக்கு சிவபெருமான் மீனவனா வந்து அந்த மீனை அடக்குகிறார். அந்த மீன் தான் எண்ணத்துடைய மாணிக்கவாசகர். அதை அடக்கும் பொழுது அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் அந்த மீன் என்ன பண்ணிட்டு வருவான், கலெக்ட் பண்ணிட்டு வருவான், எல்லாம் சேகரிச்சுட்டு, எதெல்லாம் கடல்ல சேகரிச்சாரோ அதெல்லாம் சேகரிச்சுட்டு வந்து அதனோட தொகுப்பு, அதனோட சாறு, அதுதான் திருவாசகம். இப்படி ஒரு வரலாறு. 1000 முனிவர்களுக்கு அங்க உபதேசம் கொடுத்ததாகவும் 999 முனிவர்களுக்கு உபதேசம் கொடுத்ததாகவும் 1000 முனிவர்கள், ஒரு முனிவர் இது மாணிக்கவாசக பெருமான், அது ஒரு பிறவி அப்படின்னு வரலாறு. 1000 பேருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது 1000 பேரும் அதை வந்து கவனிச்சுட்டு நல்லா ஈர்ப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. மண்டுவதற்கமா என்ன பண்றாங்க, இலங்கையில இருந்து இறைவனை பார்க்கணும்னு விரும்புறாங்க. உடனே என்ன பண்ணிடுறாரு, சுவாமி இங்க இருங்க, அந்த அம்மா எப்ப நினைச்சாலும் உடனே போயிடுவாரு. அதனால அங்க போயிடுறாரு. அங்க போனவர் இங்க ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. வேறிட்ட இங்க புயல், காற்று, மழை, நெருப்பு எல்லாம் வர மாதிரி பண்ணி விட்டுறாரு. அங்க இருக்க முனிவர்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. சாமி போனதுனால வேற ஏதோ ஒண்ணு உள்ள வந்துட்டு அட்டகாசம் பண்ணது ஓடிடுறாங்க. ஒரே ஒரு முனிவர் மட்டும் அங்க இருக்கக்கூடிய எல்லா ஓலை சுவடிகளையும் கலக்கி கட்டுக்கோப்பா வச்சிருந்து சாமிக்கு கொடுக்குறாரு. அந்த முனிவர் தான் மாணிக்கவாசக பெருமான். அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையில இறைவனை விட்ட உடனே போன இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசம். இன்னும் எனக்கு தெரியும், நான் வரேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டேன். இன்னொரு அங்கேதானே உத்தரப்பிரதேசம் அங்கையில தானே இருப்பேன், நான் வரேன்னு சொல்லிட்டு திருப்பி அங்க போனார். ஓடி போய் அங்க போய் சொல்லிட்டார். அப்பேற்பட்ட விசேஷம் இருந்தது திரு உத்தரப்பிரதேசம். இறைவன் உபதேசங்களை ரகசியமாக அம்பாளுக்கு கூறிய இடம் திரு உத்தரப்பிரதேசம்.